ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போயிடுவோம். காலையில் லஞ்ச் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே எப்போவுமே முகிலுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருவேன். அன்றைக்கி அவன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் கேட்டிருந்தான். ஒரே ஒரு முட்டையை பீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் போதும். ப்ரௌன் சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்படியும் மேப்பிள் சிரப்போட தான் கொடுக்க போகிறேங்கிறனால இதில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலை. ஒரே ஒரு பிஞ்ச் பட்டை தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அந்த சின்னமன் பவுடரோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு. இப்போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ப்ரெட்டாக டிப் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த முட்டை ஸ்மெல்லாம் வராதுங்க. ஏன்னா நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் வராது. முகிலுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இது டக்குன்னு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுலேயும் ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எனக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் என்ன செஞ்சு வைக்கிறேனோ அதை மதியம் சாப்பிட்டுக்குவான். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதெல்லாம் ஸ்நாக்ஸுங்கிற கணக்கில் தான் வரும். வீட்டுக்கு வந்தோடனே எப்படியும் அவன் மீல் சாப்பிட தான் போகிறான். எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. பயங்கர கோல்டாக தான் இருக்குது. அதுலேயும் மைல்டு ஸ்னோலாம் அன்றைக்கி வந்துச்சுன்னு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். சுத்தமாக அன்றைக்கி என்னாலேயே எந்திரிக்க முடியலை. ஆனால் இவன் ஸ்கூலுக்கு நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு தான் அடம் பிடிப்பான். நான் கூட சரி வீட்டில் ஒரு நாள் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். நமக்கு தான் பாவமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இங்கேயே இருக்கிறதுனால பழகிருச்சு போல இருக்குது. ஜாலியாக போயிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்கூல்லையுமே 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. வெளியில் போய் நாங்கள் ஸ்னோவெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஜாலியாக தான் சொல்கிறான். எனக்கு தான் காலையில் அவன் இந்த குளிரில் போகிறத பார்க்குறப்ப பாவமாக இருக்கும். அவன் ஜாலியாக தான் போயிட்டுருக்கான். ஏன்னா ஒரு சிலர் கூட கேட்டிருந்தீங்க, வீட்டில் இருக்கலாம் இல்லைக்கா, இந்த குளிரில் ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கல்லாம் வந்தப்போ பொங்கல் ஹாலிடேஸ் எங்களுக்கு இல்லை, ஆனால் ஸ்கூலுமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தப்போ கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே, ஒரு நாளில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்லாம். என்னென்னா எனக்கு அந்த மாதிரி தோணும். ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப பசங்க லீவ் எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும். மற்றபடி அவங்க எதுக்கு வீட்டில் இருக்கணும், கரெக்டாக போயிட்டு வரணும், அப்போ தான் அந்த டிசிப்ளின் வரும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். இந்த கெட்டில் பற்றி ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இப்போது இந்த பிராண்ட் அவைலபிளாக இல்லை அமேசானில். ஜாய் ஹில் அப்படிங்கிற பிராண்டு. இதில் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிட்டோன்னா அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். இந்த குளிர் டைம்லலாம் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னா வெதுப்பாக தண்ணி குடிக்கணும்னு தோணும் இல்லையா, அப்போ தான் கெட்டில் ஆன் பண்ணி நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த செட் அப்படிங்கிற ஆப்ஷனில் 104 செட் பண்ணிட்டோன்னா அது அதுலேயே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம எடுத்து குடித்தாலும் வெதுப்பாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த கெட்டில் நாங்கள் மாற்றினது. இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிளாக் ஃப்ரைடேயில் நாங்கள் வாங்கினது. மாவுக்கெல்லாம் ஊற வச்சுருந்தேங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமாவே நான் இட்லிக்கே ஊற வைக்கவே இல்லை. என்னமோ தெரில, இட்லி சாப்பிட்ணுன்னே தோணிகிட்டு இருந்தது. இட்லி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இட்லிக்கு அரைக்கணுன்னு ரெகுலர் இட்லி தோசை மாவுக்கு தான் ஊற வச்சுருந்தேன். அதுதான் மாவை ஆட்டிகிட்ருக்கு. அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாவு அரைக்க ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறப்ப தான் பசிக்குது அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்பிள் வேணும்னு கேட்டான்னு கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சைட் பை சைட் அப்படியே லஞ்ச் வேலையும் பார்க்கணும். இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு விஷயம், இந்த மாமி கில்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் நமக்கு. அதில் ஒரு கில்ட் என்னென்னா, சில சமயம் காலையில் எனக்கு தோணும், இன்றைக்கி எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பேசாமல் வீட்டிலேயே இருக்கட்டும் அவன் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு தோணும். ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு. என்றைக்காவது கொஞ்சம் அப்படியே முடையாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நான் நினச்சிருக்கேங்க, பேசாமல் இன்றைக்கி லீவ் போட்டுட்டு வீட்லேயே இருக்க வச்சுக்கலாம் அப்படின்னு படுத்துருவேன். 5:15க்கு ஒரு அலாரம் அடிக்கும். அப்போ அடிக்கும் போதெல்லாம் டெய்லியும் எனக்கு தோன்றது தான், 5:15க்கு உன்னை யார் அலாரம் வைக்க சொன்னா, 5:30க்கு வச்சுருக்க வேண்டியது தானே, இல்லைனா 5:45க்கு வைக்க வேண்டியது தானே அப்படின்னு தோணும். அந்த 5:30 அலாரம் ஆஃப் பண்ணி கண்ணை மூடி படுத்துருவேன்.
ஆனால் மனசே கேட்காதுங்க. அதுக்கப்புறம் தூக்கமும் வராது, எந்திரிக்கவும் தோணாது. அது என்ன ஒரு ஸ்டேட்டுன்னு எனக்கு தெரியலை. இது எனக்கு மட்டும்தானா அப்படின்னு தெரில. 5:45 வரைக்கும் அப்படியே உருண்டு பெரண்டு, ச்சே எவ்வளோ தப்பு பண்ணுறோம்ல, நம்மளோட இதுக்காக பையனை ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வைக்கிறோமே அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் 5:45 சில சமயம் 6 மணிக்கெல்லாம் அவசர அவசரமாக எந்திரிச்சு அவனை கிளப்பி விட்டுருக்கேன். டெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தாங்க, ஒரு 8 மணிக்காவது ஸ்கூல் திறக்கலாமேடா, ஏன்டா அநியாயத்துக்கு 7 மணிக்கே திறக்கிறீங்க அப்படிங்கிறது டெய்லி காலையில் எனக்கு தோணாமல் இருக்காது. வேறு வழியும் இல்லை. புளி எப்போவுமே நான் ரசத்துக்கு இல்லை குழம்புக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுறேன்னா, தண்ணியில் நல்லா அலசிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சு மைக்ரோவேவில் ஒரு 15 செகண்ட் வச்சு எடுத்துக்குவேன். நல்லா சாஃப்ட் ஆயிரும், சீக்கிரமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, வீடியோ எடிட்டிங் அப்படின்னு ஒரு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாகவே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக எனக்கு எடிட்டிங்கில் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அதை தாண்டி எனக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த மீடியா மேனேஜ்மெண்ட். நம்ம மொபைல் ஆகட்டும், இல்லை லேப்டாப் ஆகட்டும், நிறைய வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி பேஸிஸில் நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது, இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குங்க, ஃப்ரீயாகவே நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் எப்படி எடிட் பண்ணுவீங்க, எப்படி வீடியோ எடுப்பீங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப டைம் டேக்கிங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு நிஜமாக பொறுமை இருக்கான்னு தெரியலை எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நமக்கு யூடியூப்லேயே இருக்கும், ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ நம்ம பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் எப்படியான டாப்பிக்கில் வேணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு வந்துடும். அப்படி தான் யூடியூப்னா என்ன, யூடியூப்பில் என்ன பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் மற்ற இங்கே இருக்க சேனல் பார்த்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு யூடியூபர்ஸோ இன்ஃப்ளூயன்சஸோ நான் ஸ்டார்டிங் டைமில் இருக்கிறப்ப யாருமே எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது. இது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டது தான். என்ன பண்ணணும், எப்படி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாம் நமக்கு நெட்லேயே இருக்குது. ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உட்காந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் நம்ம காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது யூடியூபு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எடுத்தோன்னே சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரமாட்டாங்க, எடுத்தோன்னே நமக்கு வியூஸும் போகாது. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சிலருக்கு டக்குன்னு கிடச்சிரும், சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி தான். இன்னொன்று, ப்ராப்பரான இஏடி இல்லாமல் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் ப்ராப்பரான இஏடியோடு தாங்க நான் பண்ணுறேன், இஏடி இல்லாமல்லாம் பண்ணல. ஏன்னா H4 விசாவில் இருக்கும்போது ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. இஏடி இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராப்பராக டேக்ஸும் பே பண்ணணும். ஸோ நாங்கள் எல்லாமே லீகலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருந்தது, அதை தான் கிளியர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கையை கழுவி விட்டுட்டேன், ஓகேங்களா. இந்த துண்டில் தொடடா அப்படின்னா பண்ண மாட்டானா, அவனா தனியாக போய் அந்த துண்டில் தான் தொடப்பானா. இதில் சைடில் அவனுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு லஞ்சு செய்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கிச்சனில் நின்னோன்னா விட மாட்டான். அதுக்கப்புறம் பாவக்காய் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே கார் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவனை சமாதானப்படுத்தி அவனை விளையாட்டு மூடுக்கு இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் எந்திரிச்சு வந்து சமைப்பேன். ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் நம்ம ஓட்ட முடியும், அவ்வளவுதான். எப்படியோ கொஞ்ச நேரம் அப்படியே சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஏன்னா மாவு வேறு அரைச்சிக்கிட்டு இருக்கு. உளுந்து மாவு பற்றி கேட்டிருந்தீங்க இப்போவுமே, அந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். மாவு எடுத்து பாத்திரத்தில் போடும்போது அந்த தொப் அப்படின்னு பந்து தூக்கி போட்டோன்னா ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த வாட்டர் பலூன் இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்க கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துட்டோன்னா இட்லி எல்லாம் செம்ம சாஃப்டாக வரும், நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் அந்த ரவை மாதிரி வெள்ளை ரவை கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோன்னா இட்லி சூப்பராக வரும். தோசைக்குமே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தோசைக்கு மட்டும்தான் நீங்கள் ஊற வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னா அரிசி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். பாவக்காயில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா பிழிஞ்சிட்டு அங்கே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1 மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பிழிஞ்சு வச்சுருக்க பாவக்காயும் அதில் போட்டுடலாம். இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம், உப்புமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோங்கிறனால கொஞ்சம் உப்பு அதில் எப்படியும் இருக்கும், அந்த உப்பு மட்டுமே போதும். நான் வந்து மூடி போட்டு விட்டுருவேன், தண்ணியெல்லாம் அப்போ சேர்க்க மாட்டேன்.
நல்லா ஒரு 80% பாவக்காய் வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டு மூடியெல்லாம் அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம்குள்ளேயே வச்சுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக தான் தேங்காய் பூ போட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்பி ஆயிரும். இதில் என்னென்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது, நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க. அதனால் பசங்க சாப்பிட்றப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட் கசப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த கசப்புமே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு அந்த லைட் கசப்பு இருந்தால் பிடிக்குங்கிறனால வெறும் தேங்காய் பூவோடு நான் நிப்பாட்டிட்டேன். இங்கே மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஒரு சின்ன கண்டெய்னரில் மட்டும் தனியாக மாவை எடுத்து மைக்ரோவேவ்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது. நைட்டுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றணுன்னா மாவு ஃபெர்மெண்ட் ஆகி வராது. எப்படியும் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, பெரிய பாத்திரம், அதை அப்படியே விட்டுருவேன். அது அடுத்த நாள் ஃபெர்மெண்ட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஆகட்டும். நேச்சுரலாக அப்படியே நம்ம வெளியில் விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்படி ஃபெர்மெண்ட் ஆகி வர்ற மாவில் இட்லி ஊற்றி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவன்லேயோ இல்லை மைக்ரோவேவ்லேயோ அந்த மாவு எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அது சீக்கிரமாக ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். எப்படியும் அந்த மாவில் இட்லி ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட்டாக எனக்கு தெரியுது. எனக்கு மட்டுமான்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, மாவு தேவைப்படுது நைட்டு, அதனால் மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டப்பாவை எடுத்து இந்த மாதிரி ஹூடி மாதிரி போட்டுக்கணும்பா. அது ஒரு விளையாட்டு. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே தாங்க இருக்கணும், இல்லைன்னா டிவிக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் டிவியிலேருந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு டிவி பார்க்கவே கூடாதுன்னெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துருவோம். சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கிற வீட்டில் டிவிக்கு தனியாக பஞ்சாயத்தே நடக்கும். அதனால் அதுலேயும் 2 பேரும் வேறு வேறு ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா சுத்தம், அது ஒத்துமையே இருக்காது. டிவி பார்க்கும்போது இவன் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது இவனுக்கு தனியாக டிவி டைம் கொடுத்துட்றது, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் நேரம் டிவி டைம் கொடுத்துட்றது. ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த லஞ்சு சாப்பிடாமல் வந்துட்டான் அப்படின்னா கூட நான் கோவிச்சிக்கவே மாட்டேங்க. தண்ணியை குடிக்காமல் வந்தான்னா செம்மையாக கோவம் வரும். அதில் நான் கூட 2 ஏதாவது சொல்லிவிட்டு விட்டுருவேன். ஏன் இப்படி பண்ணுற, நாளையிலேருந்து கரெக்டாக நீ குடிச்சிடணும் அப்படின்ட்டுருவேன். அவங்க அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னா போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிஃபன் பாக்ஸை கழுவுறதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வாட்டர் பாட்டிலை ஆட்டி பார்த்தாரு. குளிச்சுட்டு இருந்தான். குளிச்சுட்டு வந்த உடனே கேட்கணும், நான் ரெடியாக நின்றுட்டு இருந்தா இவர் பார்த்துட்டாரா. இப்போது நம்ம கோவம் டக்குன்னு அங்கே இறங்கிரும். நம்ம கூட பசங்களை திட்டலாம், ஆனால் அப்பாங்க திட்டாங்கன்னா அது நமக்கு பொறுக்காது. அப்புறம் உடனே அவன் சாப்பிட்டாலோ சாப்பிட்லனாலோ, இல்லை தண்ணி குடிக்கிறான் குடிக்கலை, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான்ல, அங்கேயே ஊற்றிட்டு கூட வந்துடலாம், நம்மளை ஏமாற்றலாம். ஆனால் அவன் இப்படி ஏமாத்தலைல்ல, அதனால் இந்த ஒரு தடவை வார்ன் பண்ணி விட்டுருங்க, அவன் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு எதையாவது பேசி சமாதானப்படுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். கிச்சன் மட்டும்தாங்க க்ளீனாக இருக்கும், மற்றபடி லிவிங் ரூமு எல்லாமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். நைட்டு தான் எல்லாத்தையும் மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். அகல்யான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா, அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க சொல்லி தான் நானும் உங்கள் சேனலை பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. படிக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அகல்யா. அம்மாவுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி February 16th வந்திருக்கு. ஷார்ட்ஸில் நான் விஷ் பண்ணலை, சாரிங்க, நான் லாங் வீடியோவில் விஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா பேர் நித்யா, அவங்க அப்பா பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பொன்னியின் செல்வன் அவங்க அப்பா பேர். February 16th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லேட் விஷ் தான், இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் விஷஸ் சொல்லிடலாம். இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசும் அனுபவமும் சுத்தமாக கிடையாது. பட் இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து ஒரு குட்டி விஷ், அவ்வளோதான். எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் அகல்யா. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது அதுதான். எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ எடுத்துக்காதீங்க. எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நம்மளை நம்ம தான் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும், மற்றவங்க யாருனாலையும் நம்மளை ஹாப்பியாக பார்த்துக்கவே முடியாது. ஸோ உங்களை நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. இந்த விலாகை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அண்டில் தென் டாட்டா, பை.